அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 7வது பாடமாக இருக்க இலக்கணம் பார்க்குறோம். இலக்கணத்தில் யாப்பருங்கல காரிகையில் ஒலிபியல் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம 6வதாக இருக்க எதுகை மோனைக்குரிய ஒலிபிலக்கண கருத்துக்களுக்குரிய காரிகை பார்க்க போகிறோம். அதில் எதுகை அப்படிங்கிறது ஒரு பாடலில் அமைந்த 2 அடிகளில் முதற்சீரின் 2ஆம் எழுத்து அளவொத்து ஒன்றாய் பொருந்தி வருவது எதுகை அப்படின்னு சொல்கிறோம். எதுகை அப்படின்னா என்னென்னா 2வது எழுத்து ஒவ்வொரு அடியிலையும் அல்லது ஒவ்வொரு சீர்லையும் 2வது எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதுதான் எதுகை அப்படின்னு சொல்கிறோம். இவ்வாறு பொருந்தும் நிலை வேறு பல வகையில் அமையினும் எதுகையாக கொள்ளப்படும். நாம் பார்க்குற ஒரு 2 அடியிலையோ அல்ல 2 சீர்லையோ 2வது எழுத்து ஒத்து வந்துச்சு அப்படின்னா அது எதுகைங்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற வகையிலையும் நம்ம எதுகை அப்படிங்கிறத வைக்கலாம். அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அவ்வெதுகை வகைகளை வறுக்கை எதுகை, நெடில் எதுகை, இணை எதுகை, உயிர் எதுகை, ஆசு எதுகை, இடையிட்டு எதுகை, 2 அடி எதுகை, 3ஆம் எழுத்து ஒன்றும் எதுகை, விட்டிசை வல்லொற்று எதுகை என பல வகைப்படுத்துவர். இந்த மாதிரிலாம் இன்னும் எதுகையை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இணை எதுகை, பொழிப்பு எதுகை, அந்த மாதிரிலாம் வரும். மொத்தம் 7 இருக்குது தொடை விகற்பங்களில். அது மட்டும் இல்லாமல் இதுவும் வரும். வறுக்க எதுகை வரும், நெடில் எதுகை வரும், இணை எதுகை, உயிர் எதுகை, ஆசு எதுகை, இடையிட்டு எதுகை, 2 அடி எதுகை, 3ஆம் எழுத்து ஒன்றும் எதுகை, விட்டிசை வல்லொற்று எதுகை அப்படின்னு சொல்லி இன்னும் 8 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த எதுகை இப்படி மட்டும் இல்லாமல் எதுகைகளை பொதுவாக எப்படி பிரிப்பாங்கன்னா தலையாகு எதுகை, இடையாகு எதுகை, கடையாகு எதுகை என 3 வகைப்படுத்துவர். எதுகையில் பொதுவாக தலையாகு எதுகை, இடையாகு எதுகை, கடையாகு எதுகைன்னு 3 வகையாக பிரிப்பாங்க. அதில் முதலாவதாக இருக்கிறது தலையாகு எதுகை. தலையாகு எதுகை அப்படின்னா ஒரு பாடலோட 2 அடிகள் அமைந்த முதற்சீரின் முதல் எழுத்தை தவிர எஞ்சிய எழுத்துக்கள் அனைத்தும் ஒன்றாய் அமைவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுகை அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வரும். முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதுக்கு பேர் மோனை. அதனால அந்த முதல் எழுத்து விட்டுட்டு மீதி இருக்க எழுத்து எல்லாமே 2ஆம் எழுத்துலேருந்து இருக்க மீதி எழுத்துக்கள் எல்லாமே ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதுதான் தலையாகு எதுகை. ஒரு பாடலின் 2 அடிகளில் அமைந்த முதற்சீரின் முதல் எழுத்தை தவிர எஞ்சிய எழுத்துக்கள் அனைத்தும் ஒன்றாய் அமைவது தலையாகு எதுகை. எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா கற்றார், விற்றார். இதில் முதல் எழுத்து மட்டும்தான் வேறுபட்டிருக்கு, மீது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கனால இது தலையாகு எதுகை. இடையாகு எதுகை. 2வதாக இடையாகு எதுகை. 2ஆம் எழுத்து மட்டும் பொருந்த பிற எழுத்துக்கள் மாறி வருவது இடையாகு எதுகை. நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி 2வது எழுத்து மட்டும் ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதுதான் இடையாகு எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு அகர பகவன். கடையாகு எதுகை அப்படின்னா பிற வகையில் அமைவனவாய் மேற்காட்டப்பட்ட வறுக்க எதுகை முதலானவை கடையாகு எதுகை ஆகும். இப்போ தலையாகு எதுகை அப்படின்னா முதல் எழுத்து தவிர மீது எல்லாமே ஒன்றி வரும். இடையாகு எதுகை அப்படின்னா நடுவில் 2வது எழுத்து மட்டும் ஒன்றி வரும். கடையாகு எதுகை அப்படிங்கிறது நம்ம மேலே பார்த்த 8 வகைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வர்றது தான் கடையாகு எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவதாக நம்ம பார்க்கறது வறுக்க எதுகை. ஒரு மெய்யெழுத்தோடு 12 உயிர் எழுத்துக்களும் கூடி தோற்றுவிக்கப்படும் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள். இவற்றை இன எழுத்துக்கள் என்றும் கூறுவர். இனம் அப்படின்னா வறுக்க எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இக்கு குட்டல் ஆ இந்த மாதிரி வர எல்லாமே வறுக்க எழுத்துக்கள். அதாவது காக்கா, கீக்கி, கூக்கு, கேக்கே, கை, கோகோ, கவ். இந்த 12 என்னன்னா வறுக்க எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எதுகை அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வரணும். அந்த 2ஆம் எழுத்துல வறுக்க எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் வறுக்க எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வறுக்க எழுத்து அப்படின்னா இக்கிலேருந்து கவ் வரைக்கும் இருக்கிறது, இச்சிலேருந்து சவ் வரைக்கும் இருக்கிறது, அதோட வறுக்க எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு மெய்யெழுத்தோடு 12 உயிர் எழுத்துக்களும் கூடி தோற்றுவிக்கப்படும் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள். இவற்றை இன அல்லது வறுக்க எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு இக்கு கூட்டல் ஆலேருந்து இக்கு கூட்டல் கவ் வரைக்கும் வர்றது எல்லாமே வறுக்க எழுத்துக்கள். இவற்றுள் ஒன்று ஓர் அடியின் 2ஆம் எழுத்தாக அமைய வேறொரு எழுத்து அடுத்த அடியின் 2ஆம் எழுத்தாக அமையும். இப்போ ஆடி, ஓட, கேடு. இதில் 2வது எல்லாமே இட்டு டா வரிசையில் வந்திருக்கு. டாட்டா, டிடி, டூ வரிசையில் வந்திருக்கு. அப்போ இது என்னென்னா வறுக்க எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடி, ஓட, கேடு. அடுத்துதான் நெடில் எதுகை அப்படின்னா அடிதோறும் 2ஆம் எழுத்துக்கள் நெடிலாக அமைவது நெடில் எதுகை ஆகும். இது எதுகை அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வரணும். அதில் 2ஆம் எழுத்து நெடில் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது நெடில் எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ, கூ, மாமா இப்படி இருக்கிறது எல்லாமே
நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இணை எதுகை. அடிதோறும் இரண்டாம் எழுத்துக்கள் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்கின்ற 3 நூல் ஒன்றாக அமைவது இணை எதுகை ஆகும். இப்போ மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. வல்லினம் மெல்லினம் இடையினம். இப்போ வல்லினத்தோட எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அது வல்லின எதுகை அப்படின்னும், மெல்லினத்தோட எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அது மெல்லின எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு தக்கார் எச்சம் அப்படிங்கிறதுல இக்கும் இச்சும் வல்லின எழுத்துக்கள். அப்போ இது இரண்டாவதாக இருக்க இக்கு இச்சு ரெண்டும் என்னென்னா வல்லின எழுத்துக்கள், அதனால இது வல்லின எதுகை. இரண்டாவது பார்த்தோன்னா அன்பினும் நண்பினும், அதில் இரண்டாவதுல இருக்க இன்னு அப்படிங்கிறது மெல்லின எழுத்துக்கள், அதனால இது மெல்லின எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்காவதா உயிர் எதுகை. உயிர் எதுகை அப்படிங்கிறது இரண்டாவது எழுத்து வெவ்வேறாக வந்தும் அதன் மீதேறிய உயிர் ஒன்றாக அமைவது உயிர் எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. அதில் இரண்டாவது எழுத்து காங்காச்சால எந்த எழுத்து வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது மீது ஏறி வந்த எழுத்துக்கள் ஒரே உயிரெழுத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வறுக்க எழுத்து அப்படின்னா இக்கு அப்படின்னா இக்கு வரிசையில் இக்கு, கா வரிசைனா காக்கா கீக்கி அப்படியே வரணும். ஆனால் இதில் இக்கிங்கிச்சில் அது மேலே ஏற உயிரெழுத்து ஒரே மாதிரி இருந்தால் அதுதான் உயிர் எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துளி இல் கூட்டல் ஈன் முறிஞ்சிருக்கா, அதே மாதிரி அணின் பிரிக்கும் போது இன் கூட்டல் ஈ ரெண்டுமே இகரத்தில் வரனால இது உயிர் எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆசு எதுகை. ஓர் அடியின் இரண்டாம் எழுத்தும் அடுத்த அடியின் மூன்றாம் எழுத்தும் ஒன்றி வருவது ஆசு எதுகையாகும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இரண்டாம் எழுத்து ஒன்றி வர்றது எதுகை அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஆசு எதுகை அப்படிங்கிறது முதல் அடியில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா மூன்றாம் அடியில் முதல் அடியில் இரண்டாம் எழுத்து வந்துச்சு அப்படின்னா அடுத்த அடியில் மூன்றாம் எழுத்து ஒன்றி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மூன்றாம் அடியில் ஒன்றி வர எழுத்துக்கு முன்னாடி எந்த எழுத்துக்கள் இருக்கணும்னு பார்த்தோன்னா இ இரு இல் இல், இதில் இந்த 4ல் ஏதாவது ஒரு எழுத்து இருந்தால் தான் அது ஆசு எதுகை. இரண்டு அடியில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது எதுகைன்னு பார்த்தோம். இப்போ ஆசு எதுகை அப்படிங்கிறது முதல் அடியில் இரண்டாம் எழுத்தும் இரண்டாம் அடியில் மூன்றாம் எழுத்தும் ஒன்றி வந்தால் அது ஆசு எதுகை. அதுக்கு குறிப்பாக ஒன்று என்னென்னா ஆசு எழுத்துக்கள்னு சொல்கிற இ இரு இல்லு இல்லு இந்த 4 எழுத்துக்களில் ஒரு எழுத்து அந்த மூன்றாம் எழுத்துக்கு பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அது ஆசு எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பூமாண்டை காய்மாண்டை. இங்கே இரண்டாவதாக மா நெடில் மா இருக்குது, அதுவே காய்மாண்டை அப்படிங்கிறதுல மூன்றாவதாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஈய அப்படிங்கிற ஆசு எழுத்து இருக்கனால இது ஆசு எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இடையிட்டு எதுகை. இடையிட்டு எதுகை அப்படிங்கிறது ஒரு அடி இடையிட்டு இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இடையிட்டு எதுகை அப்படின்னா இப்போ முதல் அடியும் இரண்டாம் அடியும் ஒன்றி வருது, முதல் அடியிலையும் இரண்டாம் அடியிலையும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர்றது எதுகைன்னு பார்த்தோம். ஆனால் இதில் எப்படின்னா ஒரு அடி விட்டு வர்றது, முதல் அடியும் மூன்றாம் அடியிலையும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வர்றது தான் இடையிட்டு எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு தோடார் நெய்தல் வாடா. இதில் முதல் அடியில் இரண்டாவதாக டகரம் இருக்குது, இரண்டாவது அடியில் நெய்தல் யகரம் இருக்குது, மூன்றாவது அடியில் திருப்பியும் டகரம் இருக்குது. இப்போ முதல் அடியிலையும் மூன்றாவது அடியிலையும் ஒரே எழுத்து வந்திருக்கனால இது இடையிட்டு எதுகை. அடுத்தது இரண்டடி எதுகை அப்படின்னா முன் இரண்டடியும் ஓர் எதுகையாகவும் பின் இரண்டடியும் மற்றொரு எதுகையாகவும் அமைவது இரண்டடி எதுகையாகும். இப்போ முதல் 2 அடியில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது முதல் ஒரு எதுகை. அடுத்தது மூன்றாவது அடியிலையும் நான்காவது அடியிலையும் ஒரு எதுகை வந்துச்சுன்னா அது இரண்டடி எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு அவைக்கு அவைப்பதம் மனம் அணங்கு இப்படிங்கிறது இரண்டடி எதுகை. அடுத்ததாக மூன்றாம் எழுத்தும் ஒன்றும் எதுகை அப்படின்னா இரண்டடிகளில் முதற் சூரில் உள்ள மூன்றாம் எழுத்து ஒன்றி வருவது மூன்றாம் எழுத்து ஒன்றும் எதுகையாகும். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இரண்டாவது எழுத்து ஒன்றி வரணும் எதுகையில் அப்படின்னு பார்த்தோம். அப்படி இல்லைன்னா இரண்டாவது எழுத்து அடுத்த வரியில் மூன்றாவது எழுத்து பக்கத்தில் ஆசு எழுத்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அது எதுவுமே இல்லாமல் 2 அடியிலையுமே மூன்றாவது எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதான் மூன்றாம் எழுத்து ஒன்றும் எதுகை. எடுத்துக்காட்டு பவளம் திகழ. அடுத்தது விட்டிசை வல்லொற்று எதுகை. வல்லொற்றை அடுத்து விட்டிசைத்து குற்றெழுத்தோடு சேர்ந்து வருவது விட்டிசை வல்லொற்று எதுகை ஆகும். விட்டிசைனா என்னென்னா ஒரு சொல்லு தொடர்ச்சியாக இல்லாமல்
சொல்லில் எழுத்து வந்து தொடர்ச்சியாக இல்லாமல் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கேப் விட்டு வந்துச்சு அப்படின்னா அதுதான் விட்டிசைன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே இப்போ பற்றி நோ அலையல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பற்றியில் பார்த்தோன்னா அப்படிங்கிற இரண்டாம் எழுத்து வந்து வல்லெழுத்தாக இருக்குது. அடுத்த அடியில் நோ அலையல் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு விட்டிசை வந்திருக்கு. அப்போ அதுவும் பார்த்தோன்னா இரண்டாம் எழுத்து குறில் எழுத்தாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இது விட்டிசை வல்லொற்று எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மோனை. மோனைனா இரண்டு அடியில் முதல் சொற்கள் ஒரு சொல்லில் முதல் எழுத்து வந்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதுதான் மோனை. ஒரு பாடலில் அமைந்த இரண்டடிகளில் முதற்சீரின் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை என்பது. மோனை அப்படிங்கிறது நம்ம உறுப்பியலில் கூறப்பட்ட செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறு கூறப்பட்ட விதியிலேருந்து சற்று மாறி வர்றது தான் மோனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மோனை ஒலிபியலில் கூறப்படுற மோனை. அதில் ஃபஸ்ட்டு வர்றது வர்க்க மோனை. முன்ன நம்ம பார்த்தோம் எதுகைக்கு பார்த்த மாதிரியே அடிதோறும் அமைந்த முதற்சீரின் முதலெழுத்துக்கள் தத்தம் இன எழுத்துக்களாக பெற்று வருவது வர்க்க மோனை ஆகும். எதுகையில் எப்படி தத்தம் இன எழுத்துக்கள் வந்து இரண்டாவது எழுத்தாக வந்துச்சுன்னா அது வர்க்க எதுகைன்னு சொன்னோமோ அதே மாதிரி இது வர்க்க மோனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பகலே பாசிலை பின்னும். இப்போ முதல் எழுத்து பா பா பி அதோட வர்க்க எழுத்துக்கள் வந்திருக்கு, அதனால இது வர்க்க மோனை. அடுத்தது நெடில் மோனை. அடிதோறும் நின்ற முதற் சீரின் முதல் எழுத்து நெட்டெழுத்தாக அமைவது நெடில் மோனை ஆகும். எதுகையில் பார்த்த மாதிரியே இரண்டு அடிகளில் இரண்டாவது எழுத்து நெடில் எழுத்தாக இருந்துச்சு, ரெண்டு அடிகள்லையுமே ரெண்டாவது எழுத்து நெடிலாக இருந்துச்சுன்னா அது நெடில் எதுகைன்னு பார்த்தோம். இங்கே முதல் எழுத்து நெடிலாக இருந்துச்சு அப்படின்னா அது நெடில் மோனை அப்படின்னு பார்க்குறோம். எடுத்துக்காட்டு ஆர்கலி ஓதல். ஆவும் நெடில் ஓவும் நெடில். அடுத்தது இனமோனை. இனமோனை அப்படிங்கிறது அடிதோறும் நின்ற முதற்சீரின் முதல் எழுத்து வல்லினம் முதலாகிய மூன்றனுள் ஒன்றாக அமைவது இனமோனையாகும். இனம் அப்படின்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். இதில் இந்த வல்லினத்தில் ஒரு எழுத்தோ வல்லினத்தில் இருக்க எழுத்துக்களில் வந்துச்சு அப்படின்னா அது வல்லின மோனை. மெல்லினத்தில் இருக்க எழுத்துக்கள் வந்துச்சுன்னா வெள்ளின மோனை. இங்கே பார்த்தோன்னா கயல், சுடர், திலகம், பந்து. கா, சு, தி, பா இது எல்லாமே வல்லின எழுத்துக்கள், அதனால இது வல்லின மோனை. அடுத்ததாக இரண்டடி மோனை. முன் இரண்டடிகளில் ஒரு முதல் எழுத்து ஒன்றியும் பின் இரண்டடிகளில் முதல் எழுத்து மற்றொன்றாய் அமைவது இரண்டடி மோனை. ஃபஸ்ட்டு 2 வரியில் ஒரு மோனையும் அடுத்து 3, 4 வரியில் ஒரு மோனையும் வர்றது இரண்டடி மோனை. ஆகம் ஆகம், பாகம் பாகம். அடுத்தது விட்டிசை மோனை. விட்டிசை என்னென்னா ரெண்டு சொற்களுக்கு இடையில் தொடர்பு இல்லாமல் இருக்கிறதா விட்டிசைன்னு பார்த்தோம். அதே தான் இரண்டடிகளில் முதல் எழுத்து விட்டிசைத்து வருவது விட்டிசை மோனை. மேலே நம்ம எதுகையில் பார்த்தது விட்டிசை வல்லொற்று எதுகை அப்படின்னு பார்த்தோம். இங்கே பார்க்கறது விட்டிசை மோனை. இது ரெண்டுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். விட்டிசை மோனை, விட்டிசை வல்லொற்று எதுகை. வல்லொற்று எதுகை அப்படிங்கிறப்ப முதல் வரியில் இருக்கிறது வல்லின எழுத்தாக இருக்கும். முதல் அடியில் இரண்டாவது எழுத்து வந்து வல்லின எழுத்தாக இருக்கும். இரண்டாவது அடியில் விட்டிசை எழுத்து குறிலாக வந்திருக்கும். அப்போ அது வந்து விட்டிசை வல்லொற்று எதுகைன்னு பார்த்தோம். இங்கே விட்டிசை மோனை அப்படிங்கிறது விட்டிசைக்கிற சொற்கள் ரெண்டுமே முதல் அடியிலையும் இரண்டாவது அடியிலையும் வந்திருக்கும். அது அவனும் உவனும் அப்படிங்கிறது விட்டிசை மோனைக்கான உதாரணம். அடுத்தது கடை மோனை அப்படின்னா கடை எதுகை மாதிரியே தான் வர்க்கை மோனை முதலாக மேலே சொல்லப்பட்ட சிறப்பில்லாத அனைத்தும் வந்துச்சு அப்படின்னா அதுதான் கடை மோனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையாகும் மோனை அப்படின்னா முதல் 2 அடியில் முதல் எழுத்து வந்து ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது இடையாகும் மோனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவும் மாநீர். தலையாகும் மோனை அப்படின்னா என்னென்னா முதற் சீரில் இருக்க முதல் எழுத்து மட்டும் இல்லாமல் அச்சீர் முழுவதுமே ஒன்றி வருவது. இப்போ தலையாகு எதுகை அப்படின்னா முதல் எழுத்து இல்லாமல் மற்ற எழுத்துக்கள் எல்லாமே ஒன்றி வந்துச்சு அப்படின்னா தலையாகு எதுகை. ஆனால் தலையாகு மோனை அப்படின்னா அந்த முதல் சொல் ஃபுல்லாகவே ஒன்றி வர்றது வந்து தலையாகு மோனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பற்றுக பற்றுக. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இனவெழுத்துக்கள். இனவெழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா எழுத்துக்கள் கூடி பிறக்கிறது தான் சொற்கள். அவ்வெழுத்துக்கள் பிறப்பிடம், முயற்சி, அளவு, பொருள், வடிவு ஆகியவற்றில் ஒன்றாலோ பலவாலோ ஒத்து காணப்படும். அவ்வாறு ஒத்த எழுத்துக்களை இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இனவெழுத்துக்களுக்கு இன்னொரு பேர் அணு எழுத்துக்கள். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன எழுத்துக்கள் அப்படின்னா பிறப்பிடம், முயற்சி, அளவு, பொருள், வடிவம். இதனால் ஒரே
ஒரே மாதிரி இருக்க எழுத்துக்களை தான் இணை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அதற்கு அணி எழுத்துக்கள்னு சொல்லி இன்னொரு பேர் சொல்லியிருக்காங்க. பிறப்பிடத்தால் ஒத்த எழுத்துக்களே இணை எழுத்துக்கள் ஆகும். இப்போ உதாரணமாக அ ஆ ஐ ஔ அப்படிங்கிறது தம்முள் ஒரு இனம். அடுத்தது இ இ ஏ அப்படிங்கிறது ஒரு இனம். உ உ ஓ ஓ அப்படிங்கிறது ஒரு இனம். இவற்றை போலவே உயிர்மெய் எழுத்துக்களையும் இனவெழுத்துக்களாக பிரிக்கலாம். எப்படின்னா காக்கா கை கவ் ஓரினம், கி கி கே கே ஓரினம், கூக்கு கோகோ ஓரினம். மாதிரி 3 இனமாக தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. இதே மாதிரி சா தா ஞா நா மா வா எனும் இவையும் தம்முள் இனமாம். சா தா ஞா நா மா வா இவை தம்முள் இனமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மருர் செந்தொடை. செந்தொடை என்பது தொடை விகற்பமின்றி அமைவதாகும். செந்தொடைன்னு இது தொடை விகற்பங்களை நம்ம செந்தொடை தொடையோட வகைகளில் செந்தொடை பார்த்துருப்போம். மேல் எதுகை, மோனை, இயைபு, முரண், அந்தாதி, அளபெடை, இது இரட்டை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா அதுதான் செந்தொடை அப்படின்னு பார்த்தோம். அதே தான் இங்கே பார்த்தோன்னா இனவெழுத்துக்களை பெறுதல் மோனை முதலாகிய தொடை விகற்பங்களும் வேறுபட வருவது மருட்செந்தொடை. மருட்செந்தொடை அப்படின்னா இனவெழுத்துக்கள் கண்டிப்பாக இருக்கணும், மோனை முதலாகிய தொடை இருக்கக்கூடாது, தொடை விகற்பங்களுக்கு வேறுபட்டு வந்துச்சு அப்படின்னா அதுதான் மருட்செந்தொடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுகை மோனைகளுக்குரிய புறநடை எதுனா காரிகை 41 வருக்கம் நெடில் இனம் வந்தால் எதுகையும் மோனையும் என்று ஒருக்க பெயரால் உரைக்கப்படும். உயிர் ஆசு இடையிட்டு இருக்கும் ஒருசார் 2 அடி 3ஆம் எழுத்து ஒன்றி நிறக்கும் எதுகை என்றாலும் சிறப்பில நேரிலையே. நம்ம பார்த்துதான் வறுக்க மோனை வறுக்க எதுகை, நெடில் மோனை நெடில் எதுகை, இனமோனை இணை எதுகை, அது மட்டும் இல்லாமல் உயிர் எதுகை உயிர் மோனை, ஆசு எதுகை, இடையிட்டு எதுகை, 2 அடி எதுகை, 3ஆம் எழுத்து ஒன்றும் எதுகை, இந்த மாதிரி வர்றது எல்லாமே சிறப்பில்லாத எதுகை மோனை எழுத்துக்கள் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வறுக்க எதுகை நெடில் எதுகை, அந்த வறுக்க மோனை நெடில் மோனை இது எல்லாமே சிறப்பில்லாதது, சிறப்பில நேரிலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தரவு தாலிசைகற்குரிய அடிவரையறை காரிகை 42 சொல்லியிருப்பாங்க. அங்கே நம்ம கலிப்பால தரவு தாலிசை பார்த்துருப்போம், அதுக்கு அடிவரையறை சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்கே ஒலிபியல்ல அடிவரையறை சொல்லியிருக்காங்க. சுருங்கிற்று 3 அடி ஏனை தரவு, 3 அடியை தரங்கக்கும் வண்ணகக்கும் தரவு ஆவது தாலிசைப்பா சுருங்கிற்று 2 அடி ஓக்கம் இரட்டி சுரும்பு இமிரும் தரங்க குழலாய் சுருங்கும் தரவினில் தாலிசையே. இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா சிற்றெல்லையாக 3 அடியை பாடுவானது பொருள் முடிவு குறிப்பேற்ப வரையறையற்ற பேரெல்லையை கொண்டதாகவும் எல்லா கலிப்பாவினும் தரவு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரவு அப்படிங்கிறது பார்த்தோன்னா 3 அடியிலிருந்து பாடுவோனது மனசு குறிப்பிற்கேற்ற மாதிரி பேரெல்லை கொண்டதாக இருக்கும். அதுதான் சுருங்கிற்று 3 அடி ஏனை தரவு. 3 அடியிலிருந்து அதிகமாக எவ்வளோ வேணாலும் இருக்கும், பாடுவோனது மனசுக்கு ஏற்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3 அடியே தரங்கக்கும் வண்ணகக்கும் தரவு ஆவது அப்படின்னா தரவு அம்போதரங்கம் வண்ணகம் இரண்டில் மட்டுமே சிற்றெல்லை பேரெல்லை எனும் வரையறையின்றி 6 அடியை பெற்று வரும். சிற்றெல்லை அப்படிங்கிறது இல்லாமல் பேரெல்லை 6 அடியை பெற்று வருவது எதுனா தரவு அம்போதரங்கம் வண்ணகம் 3. தரவு அம்போதரங்கம் வண்ணகம் 3 பார்த்தோன்னா அந்த தரவு அப்படிங்கிறது அம்போதரங்கம் வண்ணகம் இது 2ல் மட்டும்தான் சிற்றெல்லை பேரெல்லை அப்படிங்கிற வரையறை இல்லாமல் 6 அடியை பெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே பார்த்ததுல தரவு அப்படிங்கிறது 3 அடி சிறுமையும் பேரெல்லைங்கிற அளவு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கலிப்பாவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த தரவு அடிவரையறை அப்படிங்கிறது சிற்றெல்லை இல்லாமல் பேரெல்லை அப்படிங்கிற 6 அடியை பெற்று வர்றது அம்போதரங்கத்துலேயும் வண்ணகத்துலேயும் மட்டும்தான் வரும். அதான் 3 அடியே 6 அடி, 3னா 6, அது வண்ணகத்துக்கும் அம்போதரங்கத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தாலிசைப்பா சுருங்கிற்று 2 அடி ஓக்கம் இரட்டி அப்படின்னா தாலிசைக்கும் சிறுமை 2 அடி ஆகும், பெருமை 4 அடி ஆகும். தாலிசையிலையும் பார்த்தோன்னா சின்னதாக சிறுமை 2 அடி, பெருமை பேரெல்லை 4 அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்தது சுரும்பு இமிரும் தரங்க குழலாய் சுருங்கும் தரவினில் தாளிசை அப்படின்னா தரவை விட தாளிசை வந்து குறைந்த அடிகளை தான் பெற்று வரும். தரவை விட தாளிசை குறைந்த அடிகளை தான் பெற்று வரும்.